இன்றைக்கி மைண்ட் கிராஃப்டோட டே 3யோட வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற எல்லா கிளாஸையும் எடுத்துக்கிட்டோம். 64 கிளாஸ் உருவாயிருக்கு. மீதி கொஞ்சம் ஒரு கிளாஸ் இருக்காமல் கைஸ். அப்புறம் ஃபேன் நம்மளுக்கு இருக்குது. இது நம்மளுக்கு எப்போவாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல நம்ம போன டேலியே வீடு கட்டுறோன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அதனால் இந்த இதில் வீடு கட்ட போகிறோம். அதுக்கு ஸ்டார்ட் வந்து நம்ம கிளாஸை வச்சு கட்ட போகிறதில்ல, ஃபஸ்ட்டு ராக்கை வச்சு காட்டலாம். அதாவது நான் உங்களுக்கு போன வீடியோலேயே ஒரு ட்ரிக் சொன்னேன்ல, மண்ணை தோண்டி எடுத்தால் ஒரு இது கோகுலம் ஸ்டோன் கிடைக்கும்னு, அந்த ஸ்டோன் வச்சு தான் அதை பண்ண போகிறேன். ஓகே, இது உட்டாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன், ஆனால் ஆக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம வந்து இதனாலையும் முடியாது. ஓகே, இதனாலையும் முடியாது, டார்க் பிக்க அதனால் நம்ம அயனை வச்சு இது பண்ணலான்னு பார்த்தா எதுவும் பண்ண முடியாதாம்மா கைஸ். அதனால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கிற நிலைமையினால் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளுக்கு தேவையானது பண்ணிக்கலாம். ஓகே, நம்மக்கிட்ட இப்போ எல்லாம் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது. பெட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பட் நம்மக்கிட்ட வந்து இந்த இது க்ரியேட் பண்ணலாமா, சாண்ட் ஸ்டோனாமா. சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து இந்த இதையவே இது பண்ணிக்கலாம். அதை அப்போவே சொன்னல, நம்மளுக்கு இந்த சாண்ட் எதுக்காச்சும் யூஸ் ஆகும்னு. இப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகிடுச்சு பாருங்களேன் கைஸ். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சாண்டை. ஓகே, இந்த சாண்ட் இப்போ இது நான் தான் சொன்னேன்ல, இந்த ஸ்டாண்டு யூஸ் ஆகும்னு. நாம் இப்படி பார்த்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்து வச்சது இது என்ன பிரச்சனைனா, எப்போவாச்சும் நான் இது லாஸ்ட்டாக கொஞ்சம் டே 5 போய் தேடினேன்னா சாண்ட் எங்கே பார்த்துன்னு தேடிட்டே இருப்பேன். ஏதோ இப்போவே நம்மளுக்கு தேவைப்பட்டனால நம்ம இப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இப்போ நைட் ஆக போகுது, அதனால் நம்ம வந்து ஒரு கொஞ்சம் குட்டி தூக்கத்தை போட்டுடலாம். அதுக்கு முதல்ல நம்ம இங்கே உள்ள நான் பெட்டு பார்த்தாப்புலவே அந்த பெட்டு எடுத்துக்கலாம். ஓகே, பெட்டு நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிளாஸுக்கு பதிலாக பெட்டு மட்டும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம தூங்கிட்டு காலையில் ஆனதுக்கப்புறம் இந்த பெட்டை ஃபஸ்ட்டு உடச்சிக்கலாம் காய்ஸ். ஓகே, இந்த பெட்டை உடச்சிட்டு நம்ம மித்த வேலையில் நெக்ஸ்ட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பெட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு பண்ணி போகுது, அதை பார்த்துக்கோங்க. ஒயிட் பெட் இங்கே வச்சுட்டு ஓகே, இப்போ நம்ம வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்டோட முதல் செங்கலை எடுத்து வைக்க போகிறோம் காய்ஸ். எல்லோரும் சந்தோஷமாக இருந்துருங்க. ஓகே, இங்கே வைக்கலாமா? இருங்க காய்ஸ், நல்ல இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு வாஸ்டமான இடத்துல செங்கல் வைக்கலாம். ஓகே, இங்கே வைக்கலாம். வேண்டாம், அங்கே வச்சு நம்ம பட்டன் இதாக மாட்டேங்குது. ஓகே, இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன காய்ஸ் வேலை, இப்படின்னு போட்டே போக வேண்டியது தான். அப்புறம் வந்து உங்களுக்கு இன்னும் ஒன்று சொல்லணும், கொஞ்சம் தூரம் போய் இது பண்ணிங்கன்னா கிளிக் ஆகாது. நானும் ரொம்ப நேரமாக பைத்தியமாட்டு ட்ரீட் பண்ணுவேன் எப்போவுமே. இப்படி பக்கத்தில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் என்ன மேலே இருக்கிறதுல கொஞ்சம் இதாகும். இதுனா நம்ம உடச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம கிளாஸ் போட்டிருந்தோம்னா உடைக்க முடியாமல் கொஞ்சம் அதுக்கு பக்கத்தாலேயே போய் போட்டிருக்கணும். இதே போதும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் இப்படி போட ஆரம்பிக்கலாமா? இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுறோம், உடையாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது கைஸ். உங்களுக்கும் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்புறம் லைக் போடாதீங்களா, லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதீங்களா, ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம இந்த பிளாக் எடுத்துக்கிட்டு இந்த பிளாக்கை கொஞ்சம் பொறுக்கிக்கலாம். கையில் அடித்து இது ரொம்ப நேரம் ஆகும். நம்ம கிட்டத்தட்ட பிக்காக்ஸ் இருக்குல்ல. ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி டைம்லலாம் யூஸ் ஆகும். நம்ம ஏதோ ஒரு பண்ணைக்குள்ளே இது பண்ணிக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் இது பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நம்மளுக்கு அந்த இது கோலனோ ஏதோ ஒன்று காணாமல் போய் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, கீழே ஒரு ஹோல்ஸ் போட்டு அங்கே போய் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, இது எடுத்துகிட்டு வரத மேட்ரு அவ்வளோதான் கைஸ். ஒரு 4 பக்கம் வந்தாவே டக்குன்னு கிடச்சிடும். இப்போ சைடில் கொஞ்சம் இதை எடுக்கலாம் மேட்ரு இல்லை, இது எடுத்துகிட்டு போய் அந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் மேட்ரு. ஸோ எத்தனை நேரம் தான் உடச்சிட்டே இருக்குதுங்க கைஸ். ஓகே, மேலே கொஞ்சம் எல்லா பக்கம் உடைக்கலாம். ஓகே, இங்கே கொஞ்சம் உடைச்சிட்டோம். நெக்ஸ்ட் எங்கே உடைக்கலாம், என்ன பண்ணுறது கைஸ், யோசிக்க வேண்டியதாக இருக்குது.
ஓகே, இப்படி உடச்சிட்டே போயிட்டு இருந்தோம்னா எங்கேயாச்சும் போய் சேர்ந்துருவோன்னு நினைக்கிறேன். எப்படியோ இன்றைக்கி நம்ம தொலைஞ்சு போகிறோம். எப்படியும் எனக்கு திருட்டாயிடுச்சு, அதுலேயே தெரிஞ்சிச்சு கைஸ். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மேலே ஒரு நல்ல ஓட்டையாக போடுறோம் ஃபஸ்ட்டு. அப்போ வெளிச்சம் நல்லா பிரைட் அடிக்கும்ல. சொன்னல கைஸ், இப்படி இப்போ ஓட்டை போட்டனால நம்ம வெளிச்சம் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா ஸ்டெப் கட்டுறோம். இது நம்ம அடிக்கடி இது எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒரு மினிமம் ஒரு 64 சேராதா? நான் 64 கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாச்சு சேர்த்துங்க. ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இதில் எதுவும் லிமிட்டடே இல்லை, நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, மேலே போகிறக்கு வழி கிடச்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். என்னடா குதிக்க முடியலன்னு பார்க்குறேன், மேலே இது இல்லை கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் இப்படி உடச்சிட்டோம் மேலே. ஓகே, இப்போ என்ன பண்ணுறது, இதை உடச்சி இதை வழியாக வைக்கலாம் கைஸ். எதை உடச்சிங்கனாலும் மேலே உடைக்கிறதுக்கு மறந்துடுவீங்க கைஸ், இல்லைன்னா என்னை மறந்து மொக்க வாங்கிட்டே இருப்பீங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம மேலே வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன வேலைன்னா நம்மளுக்கு போய் இந்த கோலம்னு ஒன்று இருக்குதுல்ல, அதை போய் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஒரு ஸ்டெப்ஸ் ஆட்டோ கட்டிட்டோம் பார்த்தீங்களா கைஸ். எனக்கு ஒரு ப்ரௌடாக இருக்குது. அங்கே பங்கின்ஸ்லாம் இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு கேம் ப்ளே பங்கின் ஹெட் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன் கைஸ். நான் பங்கின் ஹெட்டுக்கு சப்போர்ட் போடுறீங்களா, மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிடுங்க கைஸ். ஓகே, இந்த இப்படி இறங்குறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறனால இந்த 2 வழி உருவாக்கிக்கலாம். இப்போ இறங்கலாம். ஓகே, நம்ம மறுபடியும் போய் கலெக்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டிக் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் ரெசிபியில் கிடைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த ஒரு இதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் கைஸ். நிறைய ரெசிபியில் கிடைக்கும் கைஸ். ஓகே, மண்ணே வந்துருச்சு நம்ம தோண்டல. ஓகே, இப்போ நம்ம ஆனால் இதே நம்ம ரியல் லைஃபாக இருந்தால் நம்மளாம் கீழே அந்த மண்ணெல்லாம் கீழே இப்போ நம்மளுக்கு விழுந்திருக்கோம். இதே மைண்ட் கிராஃப்டோட லாஜிக் படி விழுகாது. என்னதான் ஒரு நியாயமோ, கேம்லாம் மட்டும் இப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரியல் லைஃப் இருந்தால் எத்தனை பேர் எடுத்திருப்பாங்க. மைண்டிங்காக நம்ம எவ்வளோ இது பண்ணுறோம். இது கொஞ்சம் லாங்கான கேம் ப்ளே, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஓகே, நான் சொன்ன மாதிரியே அந்த ரெசிபி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, நியூ ரெசிபி கிடச்சிருக்குன்னு போட்டிருக்கு. இதே மாதிரி நிறைய இடத்துல கிடைக்கும். அப்படின்னா இந்த இடத்துல நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே நிறையாவே இல்லையே, நிறைய கிடைக்கணுமே. 64 தான் போயிடலாம் கைஸ். இந்த சொன்னேன்ல, இங்கே பார்த்தீங்களா, இது இங்கேயே இருக்குது, நான் பார்க்காமே விட்டுட்டேன். இங்கே கொஞ்சம் இருக்குது கைஸ், இங்கே கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான் இருக்குன்னு. அங்கே கொஞ்சம் இருக்குது, இன்னும் இருக்குது கைஸ் இங்கே. சரி, நம்ம இது அப்புறமா எடுத்துக்கலாம். மீதி இங்கே நிறையாவே ரெசிபீஸ்லாம் கிடைக்கும். நீங்கள் அதிகமாக டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் டிக் பண்ணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம போய் மீதி மிச்சம் இருக்கிற வீட்டை போய் இப்போ கட்டலாம். ஓகே, 64 பீஸ் நான் சொன்ன மாதிரியே எடுத்துக்கிட்டேன். 64 பீஸ் வேணுமான்னு கேட்டிங்கன்னா 64 பீஸ் தேவையில்லை, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஏதாச்சும் யூஸ்ஃபுல் ஆகிறதுக்காக. அது இது வீடு கட்டுறக்குன்னு நான் எடுக்கலை, கொஞ்சம் போதாதுக்கெலாம் வச்சுருக்கேன். ஓகே, பார்த்தீங்களா, இப்போ தூரமாக போய் இப்படி தான் மாட்டிப்ப அடிக்கடி. ஓகே, இப்போ நம்ம வீடு ஃபுல்லாக கட்டி முடிச்சிடலாம். Day 5க்குள்ளே நான் கட்டி உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவாக ஃபுல் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் கைஸ். ஓகேவா, எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஃபுல் வீடியோவாக போஸ்ட் பண்ணுற முடிஞ்சும் பண்ணுறேன். ஓகே, நம்ம இவ்வளோ பிரெத் எனக்கு போதுன்னு நினைக்கிறேன். ஓகே, மறுபடியும் இதை இப்படி கட்டலாம் கொஞ்சம். அதுக்கப்புறம் இது பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. யாராச்சும் வீடியோ மைண்ட் கிராஃப்ட் விளையாடி கேட்டாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க அவங்களும் பார்த்து கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு
யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாதீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதீங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணாதீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, லென்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறக்காக இப்படி வந்து வச்சு பார்த்துக்கலாம். கரெக்டாக தான் இருக்குது. ஒன்று கேப் வந்துடுச்சு கைஸ். ஓகே பரவாயில்ல, மறுபடியும் அங்கே போய் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, காட்ட முடியல. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஓகே, இப்போ நாங்கள் ஓட்டையும் அந்த இதெல்லாம் ஃபில் பண்ணுவோம். இங்கே 2 சும்மா தான் விட்டேன் கைஸ். ஓகேவா? ஓகே, நம்ம வீட்டை இப்போ நல்லா கட்ட ஆரம்பிக்கலாம். ஒரு எனர்ஜெட்டிக்காக கட்ட முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஆமாம், நான் இருக்கிறதுலையே ஒன்று மறந்துட்டேன், நீங்களாச்சும் ஞாபகம் வச்சுருக்கிறீங்களா? அது என்ன, நானே மறந்துட்டேன். இப்போ இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வருது. ஓகே, அப்படின்னா நம்ம ஃபுல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம டோரை கட்ட ஆரம்பிக்கலாம் கைஸ். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது என்ன காசாக பணமாக உடச்சிட்டு கட்ட தானே போகிறோம். ஓகே ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கட்டமாக இந்த வீட்டை ஃபுல் ஃபினிஷாக கட்டி முடிச்சிடலாம் கைஸ். அவ்வளோதான், முடிஞ்சது கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் போடணும். இதுக்கப்புறம் இந்த பேஸ் போடுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், பட் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸை போடணும். 64 கிளாஸ் மேக் பண்ணி வச்சுருக்க பெருசில் அந்த உடையாமல் கடையாமல் போடுறது தான் பெரிய விஷயம். ஓகே, இங்கே போடலாம். ஓகே, ஒன்றா பொறுமையாக போட்டோம் கைஸ், ஒரு அவசரமே இல்லை. ஓகேவா? நம்ம போட்டே போனோம்னா ஐயோ எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தோணுது. ஓகே, உங்களுக்காக எடுக்கிறது தான். நான் வந்து இப்போ கிளாஸ் போடுறது டஃப்லாம் இல்லை, பட் உடஞ்சதுன்னா ஒரு கிளாஸ் வேஸ்ட் ஆகும், அவ்வளோதான். இது நம்ம வந்து பிளாக்ஸ் மாதிரி ரீகலெக்ட்லாம் பண்ண முடியாது. மாடு நம்ம வீட்டுக்குள்ளே வருது கைஸ், டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஒன்றாலாம் வரவே முடியாது. ஓகே கைஸ், இந்த கார்னர் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இங்கேருந்து போட ஆரம்பிக்கலாம். அந்த கார்னர் எதுக்குன்னு தான் நினைக்கிறீங்க, அது நெக்ஸ்ட்டு பார்ட்டில் உங்களுக்கு தெரியும். ஓகே, நம்ம கிளாஸ் போட ஆரம்பிக்கலாம். அப்போ இந்த மாடு வருது பார்த்தீங்களா கைஸ். ஓகே, நம்ம இது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துக்கலாம். நான் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் தூங்கிட்டுலாம் இருந்தேன். ஐயோ, என்ன கைஸ் ஆயிடுச்சு, இவ்வளோ பெரிய ஓட்டையெல்லாம் விழுந்திருக்கு. சரி, நம்மளுக்கு தேவையான கலெக்ட் பண்ணிவிட்டு இதை மூட ட்ரை பண்ணலாம். இது என்ன கைஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினோம். அநியாயமாக அந்த ஜாம்பி வந்து இது கொண்டுருச்சு. சாரி கைஸ், இந்த சீன்ஸ்லாம் நான் எதுக்கு கட் பண்ணேன்னா, கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தோம், கிளாஸ் கொஞ்சம் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ கட்டலாம் நினைக்கிறேன். அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு, எனக்கு தெரியவே தெரியாது. வெரி சாரி கைஸ். ஓகேவா? கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம வந்து இப்போ மண்ணை போட்டு இதை மூடுறதை தவிர நம்மளுக்கு வேறு எந்த வழியுமே இல்லை கைஸ். ஃபஸ்ட்டு மேலே அப்படியே மூடிக்கலாம். இது என்ன நம்மளோட மாதிரி என்ன செங்கல் நம்ம அதெல்லாம் போட்டால் மூடணும். நம்ம இஷ்டத்துக்கும் மூடிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் மூடிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் ஃபஸ்ட்டு மூடுறது தான் நம்மளோட வேலைக்கு. இது உடஞ்சி இதாகிடுச்சு கைஸ், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதை மூடுறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்களா புல் முளைச்சிது. ஓகே, இப்படியே அது புல் முளைச்சிடும் நான் நிற்கிறேன். ஏன்னா இங்கே மட்டும் அசிங்கமாக தெரியும்னு இன்ன வரைக்கும் வருத்தப்பட்டிருந்தேன். இருந்தாலும் நம்ம பேஸ் போட்டுருவோம். நம்மளுக்கு இந்த பிளேஸே நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஓகே, நம்ம இதை மூடுறது இப்போ எனக்கு 2 வேலை ஆயிடுச்சின்னு தான் யோசிச்சுட்ருக்கேன். ஓகே, இதோடு நம்ம வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கைஸ். பாய், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மறக்காமல் இந்த இதெல்லாம் மூடிட்டு உங்களுக்கு காட்டுறோம் கைஸ். பாய்.